வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கரெக்டாக 2 நிமிஷத்தில் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ண போகிறோன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோஷாப்லேயே ஃபைலில் போய் ஓப்பன். நம்ம எந்த ஃபோட்டோ நமக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிடுங்க. நான் இந்த ஃபோட்டோவை எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இதில் கிராப்புன்னு இருக்கும், இந்த கிராப் பட்டனை எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு கிராப் பண்ணிட வேண்டியதான். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிராப் பட்டனை கிராப் பண்ணிட்டு என்ட்ரு பட்டன் அப்படிங்க கிராப் ஆகிரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, விண்டோஸ் இருக்கும், விண்டோஸில் ஆக்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆக்ஷனில் நான் ஏற்கனவே இந்த 8 பாஸ்போர்ட் ஆக்ஷன் அப்படின்ட்டு இதை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆக்ஷன் ஃபைல் நான் என்னுடைய வீடியோ லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஒன்று இருக்குது, இதை ஓகே கொடுங்க. ஓகே ஆகும். ஸோ ப்ராசீட் ஆகும். ப்ராசீட் ஆன பிறகு இப்படி இருக்கும். இப்போ இதை நீங்கள் ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருக்கணும் ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொஞ்சம் இது நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும். என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்த உடனே ஓகே கேட்கும். எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துருங்க. ஸோ எல்லாம் ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான், நமக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி ஆகிட்டு. ஜஸ்ட்டு 1 கிளிக் தான். நீங்கள் அந்த ஆக்ஷன் ஃபைலை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டால் போதும். நான் அதை லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்கை. நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறதுன்றது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு எடிட்டிங்கில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக உள்ளக்கூடியது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.